வணக்கம். 3 செய்திகளுக்காக ஸ்ரீதேவி. இன்றைய முதன்மை செய்திகள். துறைமுக முகத்வாரத்தில் உருவான மணல் திட்டுகளால் விசை படகுகள் தொடர் சேதம். போர்க்கால நடவடிக்கை எடுக்க உண்ணாவிரதம். புதுவையில் தியாகிகள் நினைவு தினம் அனுசரிப்பு. 8 மணி நேர வேலை முறையை உருவாக்க உயிர் நீத்தவர்களுக்கு மலரஞ்சலி. செயின்ட் தெரேஸ் வீதி ராமானுஜர் மடத்தில் முறைகேடு. நடவடிக்கை எடுக்காத இந்து அறநிலையத்துறையை கண்டித்து உண்ணாவிரத போராட்டம். இனி விரிவான செய்திகள். புதுவை துறைமுக முகத்வாரத்தை தூர்வாரி படகுகள் சேதமாவதை தடுக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் உண்ணாவிரதமிருந்து வருகின்றனர். புதுவை தேங்காய் திட்டில் அமைந்துள்ள புதிய துறைமுக முகத்வாரத்தில் மணல் திட்டுகள் அதிகமாகிவிடும் நேரங்களில் கடலில் மீன்பிடித்துவிட்டு கரை திரும்பும் விசைப்படகுகள் இந்த மணலில் சிக்கி கவிழ்ந்து வருவது தொடர்கதையாகிவிட்டது. இதனால் புதுவை அரசு பொதுப்பணித்துறை முகத்வாரத்தில் உள்ள மணல் திட்டுகளை அகற்ற டெண்டர் விட்டு இந்த மணலை அகற்றி வந்தது. இப்படி எடுக்கப்படும் மணல் மீண்டும் கடலில் கொட்டப்பட்டதால் இதனால் எந்தவித பயனும் இல்லை என்ற நிலைமை காணப்பட்டது. அதுபோன்ற சூழ்நிலையில் துறைமுக முகத்வாரத்தில் மணல் அல்ல டெண்டர் விடப்படவில்லை என்பதால் கடந்த சில மாதங்களில் மணல் திட்டு அதிகமாக பல விசைப்படகுகள் கடலில் கவிழ்ந்தும் பாறையில் மோதியும் விபத்துக்குள்ளாகி வருகின்றன. இது குறித்து மீன்வளத்துறை அதிகாரியிடம் பலமுறை முறையிட்ட போதிலும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை என்பதால் மீனவர்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இதுபோன்ற சூழலில் செவ்வாய்க்கிழமை இரவில் சோலை நகரை சேர்ந்த சக்திவேல் என்பவரின் படகு முகத்வாரத்தில் சிக்கி சேதமடைந்தது. தொடர்ந்து படகுகள் சேதமாவதை தடுக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் துறைமுகத்தில் உண்ணாவிரதமிருந்து வருகின்றனர். புதுவையில் தியாகிகள் நினைவு தினத்தையொட்டி தியாகிகள் சின்னத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் மலரஞ்சலி செலுத்தினர். புதுவையில் 8 மணி நேர வேலைக்காக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்கள் மீது அன்றைய பிரெஞ்சு அரசாங்கம் துப்பாக்கி சூடு நடத்தியது. இதில் பல தொழிலாளர்கள் கொல்லப்பட்ட பின்னரே 8 மணி நேர வேலை என்பது அமலாக்கப்பட்டது. இன்று 8 மணி நேர வேலை என்ற விதிமுறை உருவாக தங்களது உயிரை பலி கொடுத்த நாள் தியாகிகள் நினைவு நாளாக ஜூலை 30ஆம் தேதி ஆண்டுதோறும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதன்படி தியாகிகள் நினைவு தினத்தையொட்டி சுதேசி மில் அருகில் உள்ள தியாகிகள் நினைவிடத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் விஸ்வநாதன், தேசிய குழு உறுப்பினர் நாரா கலைநாதன், ஏஐடியுசி செயலாளர் அபிஷேகம் உட்பட பலர் மலர் வரையும் வைத்து அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து கடலூர் சாலையில் அமைந்துள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலகத்திலும் தியாகிகள் தின கூட்டம் நடத்தப்பட்டது. இதில் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். இதன் பின்னர் ஏஐடியுசி அலுவலகம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. புதுவை ராமானுஜர் மடத்தின் முறைகேடு தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ஆண்டாள் அரங்க ராமானுஜர் பஜனை மண்டலினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை செயின்ட் தெரேஸ் வீதியில் அமைந்துள்ள ராமானுஜர் மடம் அரங்கநாதர் கோவிலில் ஆகம விதிப்படி அர்ச்சகர் பூஜைகள் நடத்த அனுமதிக்கப்படுவதில்லை என்றும் பொதுமக்கள் பஜனை அனுமதி மறுக்கப்படுவதால் குறிப்பிட்ட சாதியினர் மட்டுமே அங்கு சென்று வர முடிகிறது என ஆண்டாள் அரங்க ராமானுஜர் பஜனை மண்டலினர் குற்றம் சாட்டினர். அங்குள்ள மடத்தில் நடைபெறும் முறைகள் குறித்து நடவடிக்கை எடுக்காவிட்டால் அறங்காவல் குழு மற்றும் இந்து அறநிலையத்துறையை கண்டித்து வருகிற 30ஆம் தேதி சுதேசி மில் அருகில் பக்தர்களை ஒன்று திரட்டி உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படும் என அறிவித்திருந்தனர். இதன்படி ஆண்டாள் அரங்க ராமானுஜர் பஜனை மண்டலினர் புதன்கிழமை சுதேசி மில் அருகே உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். இதற்கு தலைவர் தட்சிணாமூர்த்தி தலைமை தாங்க ராஜேந்திரன் முன்னிலை வகித்தார். போராட்டத்தின் போது தேவநாத ராமானுஜ தாசன் தலைமையில் உபவாச நாம சங்கீர்த்தனம் நடத்தப்பட்டது. நிலுவையில் உள்ள சம்பளத்தை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கல்வித்துறை ரொட்டிப்பால் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ரொட்டிப்பால் ஊழியர்களை கல்வித்துறை பகுதி நேர ஊழியர்களாக மாற்ற வேண்டும். அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கும் தேதியில் ரொட்டிப்பால் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்க வேண்டும். நிலுவையில் உள்ள 10 மாத சம்பளத்தை வழங்க வேண்டும். ரொட்டிப்பால் ஊழியர்களை கல்வித்துறை ஊழியர்களாக மாற்ற வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி கல்வித்துறை ரொட்டிப்பால் ஊழியர்கள் சங்கத்தினர் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதில் சங்க நிர்வாகிகள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டுள்ளனர். இதனிடையே ரொட்டிப்பால் ஊழியர்களின் போராட்டத்தை ஆதரித்து திமுக அமைப்பாளர் சுப்பிரமணியன், முன்னாள் எம்எல்ஏ சிவா ஆகியோர் வாழ்த்து பேசினர். கோரிக்கை நிறைவேறும் வரை இதுபோன்ற போராட்டம் நடைபெறும் என சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர்.
புதுவையில் நிலுவையில் உள்ள ஊதியத்தை வழங்க வலியுறுத்தி முற்றுகை போராட்டம் நடத்திய வேளாண் அறிவியல் நிலைய தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டனர். 9 மாத ஊதிய நிலுவையை வழங்க வேண்டும், தினக்கூலி ஊழியர்களை நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி காமராஜர் வேளாண் அறிவியல் நிலைய தொழிலாளர்கள் சங்கத்தினர் புதன்கிழமையன்று முற்றுகை போராட்டம் நடத்தினர். இதற்கு சங்க தலைவர் நடராஜன் தலைமை தாங்க சம்மேளன பொறுப்பாளர்கள் கண்டன உரையாற்றினர். இதனைத் தொடர்ந்து முற்றுகை போராட்டம் நடத்திய தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டு அப்புறப்படுத்தப்பட்டனர். தினக்கூலி தொழிலாளர்கள் இன்றைய தினம் அறிவியல் நிலையத்தை முற்றுகையிட்டு தங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை அரசுக்கு தெரிவிக்கும் பொருட்டு இந்த முற்றுகையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். புதுவை அரசு உடனடியாக 9 மாத கால ஊதியத்தை உடனடியாக வழங்கிட வேண்டியும், தொழிலாளர் நீதிமன்ற அறிவிப்பின் அடிப்படையில் அந்த காலியுள்ள பணியிடங்களில் தினக்கூலி ஊழியர்களை கொண்டு பணி நிரந்தரம் செய்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இதேபோன்று பணி நிரந்தரம் உட்பட பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி நகராட்சி சுகாதார நற்பணி தொழிலாளர்கள் சங்கத்தினர் கம்பன் கலையரங்கில் இருந்து சட்டசபை நோக்கி பேரணியாக சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கு அங்கப்பன் தலைமை தாங்க மத்திய கூட்டமைப்பின் பொதுச் செயலர் லட்சுமணசாமி வாழ்த்து பேசினார். இதில் சுகாதார ஊழியர் சங்கங்களின் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். விரும்பி ருசிக்காத மத்தி மீன்கள் கேரளாவிற்கு ஏற்றுமதி, கூடுதல் விலை கிடைப்பதால் மீனவர்கள் உற்சாகம். மாணவ மாணவிகள் பங்கேற்கும் தனித்திறன் மேம்பாட்டு பயிற்சி ஜூனியர் சாம்பர் நூற்றாண்டையொட்டி நடைபெறுகிறது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. சம்பளம் பிரச்சனை மற்றும் சங்க நிர்வாகிகளை பழிவாங்கும் போக்கினை கண்டித்து கலால் மற்றும் சுங்கவரித்துறை ஒப்பந்த தொழிலாளர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை கலால் மற்றும் சுங்கத்துறையில் கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றி வந்த 32 கேஷுவல் ஊழியர்கள் கடந்த 2006ஆம் ஆண்டு ஒப்பந்த ஊழியர்களாக மாற்றப்பட்டதால் அவர்களின் சம்பளமும் குறைக்கப்பட்டது. இதனால் அவர்களின் வாழ்க்கை கேள்விக்குறியானது. இதனை கண்டித்து சங்கம் அமைத்து போராடிய தலைவர் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் கடந்த 2ஆம் தேதி பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இதனை கண்டிக்கும் வகையிலும் சங்க நிர்வாகிகளை பழிவாங்கும் போக்கினை கண்டித்தும் ஒப்பந்த தொழிலாளர்கள் கடற்கரை சாலையில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கு சங்க உதவி துணைத் தலைவர் கிருஷ்ணன், வடிவேலன் ஆகியோர் தலைமை தாங்க உதவி துணை செயலாளர்கள் சிவகுமார், மோகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த போராட்டத்தினை CITU நிர்வாகிகள் வாழ்த்தி பேச இதில் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். புதுவை வழுதாவூர் சாலையில் 52 லட்சம் ரூபாய் மதிப்பில் சாலை மேம்பாட்டு பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் துவக்கி வைத்தார். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட RC4 வழுதாவூர் சாலையில் குட்டிப்பாலம் அருகில் உள்ள சரிந்த சாலையின் ஓரத்தில் தடுப்பு சுவர் அமைத்து சாலையின் மேலும் அரிப்பு ஏற்படாமல் சாலையை மேம்படுத்துவதற்காக 52,45,000 ரூபாய் மதிப்பீட்டில் திட்டம் தயார் செய்யப்பட்டு அரசு ஒப்புதல் பெறப்பட்டது. இந்த பணியை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இதில் ஊர் பொதுமக்கள், பொதுப்பணித்துறை பொறியாளர்கள் மற்றும் ஒப்பந்ததாரர் ஆகியோர் பங்கேற்றனர்.
புதுவை மக்களிடம் வரவேற்பு இல்லாததால் மத்திய ரக மீன்கள் அனைத்தும் தேங்காய்திட்டு துறைமுகத்தில் இருந்து கேரளாவுக்கு அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. புதுவையில் கடந்த ஏப்ரல் மே மாதங்களில் மீன்பிடி தடைக்காலம் அறிவிக்கப்பட்டது. அதன் பிறகு விசைப்படகுகளில் மீன்பிடி தொழிலுக்கு மீனவர்கள் திரும்பினர். தேங்காய்திட்டு துறைமுக முகத்துவாரம் ஆழப்படுத்தப்படாததால் கரை திரும்பும் போது விசைப்படகுகள் சேதமடைந்து மீனவர்கள் காயமடைந்தனர். நேற்று முன்தினம் படகு உடைந்து 4 பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். துறைமுகத்தை ஆழப்படுத்த கோரி உண்ணாவிரதம் நடக்கிறது. இதனால் விசைப்படகில் குறைந்த அளவிலான மீனவர்களை தொழிலுக்கு சென்று வருகின்றனர். மொத்தம் உள்ள 17 மீனவ கிராமங்களில் பைபர் கட்டுமரத்தில் அதிக அளவில் மீனவர்கள் தொழில் செய்து வருகின்றனர். அவ்வாறு விசைப்படகில் சென்று திரும்பும் மீனவர்கள் வலையில் பெரும்பாலும் மத்தி ரக மீன்களை அதிக அளவில் பிடிபடுகின்றனர். தற்போது மத்தி மீன்கள் அதிக அளவில் கிடைப்பதால் கடற்கரையோரம் ஐஸ் பார்களுடன் பெட்டி பெட்டியாக அவை குவித்து வைக்கப்பட்டுள்ளது. மேலும் புதுவை மக்களிடம் மத்தி மீன்களுக்கு அதிக அளவில் வரவேற்பு இல்லாததால் அவை கேரளாவுக்கு தினமும் 10 லாரிகளில் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றன. அங்கு கூடுதல் விலை போவதுடன் வரவேற்பும் அதிகமாக இருப்பதால் ஏற்றுமதி செய்யப்படுவதாக புதுவை மீனவர்கள் தெரிவித்தனர். ஜூனியர் சாம்பர் நூற்றாண்டு விழாவை ஒட்டி 1 லட்சம் மாணவ மாணவியர் பயன்பெறும் வகையில் தனித்திறன் மேம்பாட்டு பயிற்சியை முதல்வர் ரங்கசாமி ஆகஸ்ட் 5ஆம் தேதி துவக்கி வைக்கிறார். ஜேசிஐ இந்தியா மண்டலம் 16 சார்பாக ஜூனியர் சாம்பர் இன்டர்நேஷனல் மண்டலம் 16 சார்பாக ஒரே நாளில் ஒரே தலைப்பில் 1 லட்சம் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பயன்பெறும் வகையில் தனித்திறன் மேம்பாட்டு பயிற்சி நடைபெற உள்ளது. உலகின் மிகப்பெரிய இளைஞர் இயக்கமான ஜேசிஐயின் நூற்றாண்டு விழாவினை முன்னிட்டும் 120க்கும் மேற்பட்ட நாடுகளில் இயங்கிக் கொண்டு வரும் ஜேசிஐயின் 2014ஆம் ஆண்டிற்கான தலைவராக இந்தியாவை சேர்ந்த ஜேசிஐ சைன் பாஸ்கர் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதை கொண்டாடும் விதமாக 1 லட்சம் மாணவர்கள் பயன்பெறும் பயிற்சி தமிழகத்தை சேர்ந்த சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, வேலூர், தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டம் மற்றும் புதுச்சேரியில் ஆகஸ்ட் 5ஆம் தேதி அன்று நடைபெற உள்ளது. இதன் பயிற்சி வகுப்புகள் புதுவையில் விவேகானந்தா மேல்நிலைப்பள்ளி, ஆச்சாரியா கல்வி நிறுவனங்கள், புதுவை பொறியியல் கல்லூரி, மதர் தெரசா செவிலியர் கல்லூரி, வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி மற்றும் அரசு மற்றும் தனியார் கல்வி நிறுவனங்களில் நடைபெற உள்ளது. இதன் துவக்க விழா ஆகஸ்ட் 5ஆம் தேதி முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் மற்றும் கல்வி அமைச்சர் தியாகராஜன் முன்னிலையில் நடைபெறுகிறது. மண்டலம் 16 மண்டல தலைவர் கணேஷ் வாழ்த்துரை வழங்க உள்ளார். இந்த நிகழ்ச்சியை ஜேசிஐ இயக்கத்தின் முன்னாள் தேசிய தலைவர் ராஜன் பாபு, தலைமை பயிற்சியாளர் பேராசிரியர் பர்சநாதன் மற்றும் முன்னாள் மண்டல தலைவர் செல்வ கணபதி, கோவிந்தராஜ், ஜேசிஐ பத்மா, ரவிச்சந்திரன், ராஜாராம், ஆறுமுகம் மற்றும் மண்டல ஆட்சி மன்ற குழும உறுப்பினர்கள், கிளை இயக்க தலைவர்கள் சிறப்பிக்க உள்ளனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விபரம் வழங்குவோர் ஏவிஆர் ஸ்வர்ண மஹாலின் நவீன மங்கையின் நவநாகரீக நகைகள். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 30 டிகிரி செல்சியஸாக பதிவானது.
நாளைய வானிலை 31 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் வானம் மேகமூட்டத்துடன் தென்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும் தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். துறைமுக முகத்வாரத்தில் உருவான மணல் திட்டுகளால் விசை படகுகள் தொடர் சேதம். போர்க்கால நடவடிக்கை எடுக்க உண்ணாவிரதம். புதுவையில் தியாகிகள் நினைவு தினம் அனுசரிப்பு. 8 மணி நேர வேலை முறையை உருவாக்க உயிர் நீத்தவர்களுக்கு மலரஞ்சலி. செயின்ட் தெரேஸ் வீதி ராமானுஜர் மடத்தில் முறைகேடு. நடவடிக்கை எடுக்காத இந்து அறநிலையத்துறையை கண்டித்து உண்ணாவிரத போராட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.